சிவனுக்கு வில்வ இலை அர்ச்சிப்பது ஏன் அவ்வளவு சிறப்பு? இதற்கு பின்னால் ஒரு அழகான புராணக் கதை இருக்கிறது. புராணங்களில் சொல்லப்படுவதாவது, ஒருநாள் பார்வதி தேவி அம்மன் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த தவத்தின் வெப்பத்தில் அவரது நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்றின. அந்த புனிதத் துளிகள் பூமியில் விழுந்து ஒரு மரமாக வளர்ந்தது. அதுவே வில்வ மரம். அதனால் வில்வ இலை அம்மனின் சக்தியைக் கொண்டதாக கருதப்படுகிறது. மேலும் வில்வ இலை 3 பாகங்களாக இருக்கும். அந்த 3 இதழ்கள் சிவன் அவர்களின் 3 கண்களை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. மேலும் அது இச்சை, ஞானம், கிரியை சக்தி ஆகிய 3 சக்திகளையும் குறிக்கிறது. சிலர் அது பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற திரிமூர்த்திகளையும் குறிக்கிறது என நம்புகின்றனர். ஒரு நாள் காட்டில் ஒரு வேடன் வேட்டைக்காக காத்திருந்தான். அவன் அறியாமலே ஒரு மரத்தின் கீழ் இரவு முழுவதும் விழித்திருந்தான். அவன் கையிலிருந்த வில்வ இலைகளை கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். அவனுக்கு தெரியாமல் அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அவன் போட்ட ஒவ்வொரு வில்வ இலைவும் சிவலிங்கத்தின் மேல் விழுந்தது. அது சிவனுக்கு அர்ச்சனையானது. மேலும் அந்த நாள் மகா சிவராத்திரி. அவன் அறியாமலே உண்ணாமலிருந்தான், விழித்திருந்தான், வில்வ இலை அர்ப்பணித்தான். 3ம் சிவராத்திரி விரதத்தின் முக்கிய அம்சங்கள். அவனது அந்த எளிய பக்தியால் இறுதியில் சிவபெருமான் அவனுக்கு தரிசனம் கொடுத்து மோட்சமளித்தார். அதனால்தான் வில்வ இலை சிவனுக்கு மிகவும் பிரியமானது என்று புராணம் கூறுகிறது. ஒரு வில்வ இலை 1000 மலர்களுக்கு சமம் எனும் நம்பிக்கையும் இதனால் வந்தது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வில்வ இலைகளை கொண்டு பிரதோஷ நாளில் சிவனை வழிபாடு செய்தால் கரும வினைகள் நீங்கி நீண்ட ஆயுளை பெறலாம்.